ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸோட வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி இன்ட்ராடேயில் அக்யூரேசியாக ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர் இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் மார்க்கெட்டில் இன்ட்ராடேயில் எப்படி நம்ம அக்யூரேசியாக ட்ரேட் எடுக்கலாம், அதாவது நம்மளோட அட்வான்ஸ் லெவலை வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இருக்கும். இந்த வீடியோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24,610 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னா 24,685 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் பண்ணி எஸ்டர்டே லோவை உடைக்காமல் உள்ளே வந்துடுச்சு. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, ஓகே. 24,685 இருக்கும்போது 24,650, 24,600 கால், இதுதான் இந்த மணி. மேலே பார்த்தீங்கன்னா 24,700, 750 புட்டு தான் இந்த மணி. ஓகேங்களா, நம்ம இந்த மணி தான் ட்ரேட் எடுப்போம். அதனால தான் நம்ம இது சொல்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இது தான். ஓகேங்களா, அதாவது ஒரு 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். எங்கே மார்க்கெட் 10 நீங்கள் ட்ரேட் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ மார்க்கெட் எங்கே இருக்கோ அங்கே இருக்கிற மேலே இருக்க இந்த மணி, கீழே இருக்கிற இந்த மணி எடுத்து சார்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அதுக்கப்புறம் 2 இந்த மணி சார்ட்லேயும் கால் புட்டில் எதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆகிருக்கோ நம்ம அதில் என்ட்ரி போவோம். இப்படி தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா, ஓகே. அப்படி பார்க்கும்போது இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த சார்ட் 24,600, 24,700 புட்டும் 24,600 காலம் தான் எடுத்து வச்சுருந்தோம். அதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதில் க்ரியேட் ஆகிதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட் லோவில் வருதுன்னா ஃபஸ்ட்டு கால் தான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இதுதான் 24,600 காலோட சார்ட்டு. ஆக்சுவலாக வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பனுக்கு மேலே இருக்கோ அதே மாதிரி இவனும் ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தான். அந்த டைமில் 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோவை உடைக்காமல் இருந்ததோ இவனும் அப்படி தான் இருந்தான். இவனை ஏன் நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட் ஆப்ஷன் வந்து ஐயை தாண்டவே இல்லை. ஆக்சுவலாக நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மணி புட் ஆப்ஷன் வந்து 24,700 இந்த மணி புட் ஆப்ஷன் இதுதான். ஆக்சுவலாக இவன் பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸில் இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறான். 15 மினிட்ஸில் இங்கே இருக்கிறான். அதாவது எஸ்டர்டேயை டச் பண்ணிவிட்டு எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் ஓப்பனை உடச்சி 10-15 நிமிஷத்தில் இங்கே இருக்கிறான். ஓகேங்களா, அப்போ இவன் ஐயா உடைக்காமல் ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாத்தையும் உடச்சி வீக் ஆகிருக்கான். வீக் மீன்ஸ் அவன் ப்ரீமியம் அந்த டைமில் கரைய போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அவன் ப்ரீமியத்தை அப்போ கரைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுதான் நம்ம வீக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே. அது ஒரு விஷயம். ஓகேங்களா, இன்னொன்று அவன் நம்மளுக்கு மெயின் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, நம்ம இந்த மணி ப்ரீமியம் ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டோம். காலை நம்ம ஏன் எடுக்கிறோம்? புட்டு ஐயா கீழே உடைக்கிறான். ஐயா உடைக்காத ரீசன்னால் இவன் லோவை உடைக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜியோட முழு டீட்டெயிலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தான் இருக்கும். இதை நம்ம ஒரு ஓவராலாக சொல்கிறோம். இதை வச்சு யாரும் என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப இன்டெப்த்தாக இது எதனால் க்ரியேட் ஆகுது, எப்படி எடுக்கணுன்றதை நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஓகே. இது ஆக்சுவலாக வந்து புட்டு வந்து ஐயா உடைக்காமல் எல்லாத்தையும் ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாத்தையும் உடச்சி வீக்காக இருக்கான். அவன் ஐயா உடைக்கலாம், இவன் லோ உடைக்கக்கூடாது. அப்போ இவன் லோ கிட்டே இருக்கிறான். இவன் லோ உடைக்கக்கூடாதுன்னு தெரியும். லோ கீழே இருந்தாலோ லோ பக்கத்தில் இருந்தாலும் லோ உள்ளே வந்துடுவான். அதுதான் ரூல். ஓகேங்களா, அதனால தான் இவனை எடுத்தோம். ஓகேங்களா, அப்போது அவன் ஓப்பனுக்கு கீழே வந்தால் இவன் ஓப்பனுக்கு மேலே போகணும். ஓகேங்களா, அதாவது ப்ரீமியம் எப்போதுமே எக்ஸ்பைரி டேவை தவிர, எக்ஸ்பைரி டேவில் கூட சில டைமில் நடக்கும். அது எக்ஸ்பைரி டேவை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் ஓப்பன் மேலே இருப்பான், ஒருத்தன் ஓப்பன் கீழே இருப்பான். சப்போஸ் சில டைமில் திடீர்னு ஓப்பனுக்கு மேலே இருந்தும் ஓப்பன் கீழே வந்துடுவான், ஓப்பனுக்கு கீழே இருக்கான், ஓப்பன் மேலே போயிடுவான். எவனா ஒருத்தன் ஓப்பன் மேலே இருக்கணும். இதை புரிஞ்சிக்கணும் நீங்கள். ஓகேங்களா, அப்போது ஆல்ரெடி புட்டு வந்து ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். ஓகேங்களா, ஓப்பனுக்கு கீழே வந்து நெகட்டிவ் ஆகிட்டான், ரொம்ப வீக் ஆகிட்டான். ஓகேங்களா, அப்போது இவன் தான் ஓப்பன் மேலே போக போகிறான்றதும் உங்களுக்கு 10 நிமிஷத்துலேயே தெரியும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஒன்று புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கலை, இவன் லோவை உடைக்கக்கூடாது.
2வது பாயிண்ட் அவன் ஓப்பனை கீழே உடைக்கிறான், இவன் அப்போ ஓப்பனுக்குள்ளே வரணும். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? இதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லியிருப்போம், ரொம்ப தெளிவாக இன்டெப்த்தாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது இவனை தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இவன் ஓப்பன் ப்ரைஸ் 158, எஸ்டர்டே லோ இது. ஓகேங்களா? எஸ்டர்டே லோ வச்சும் எடுக்கலாம், ஓப்பனை வச்சும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னோடய ஓப்பன் வச்சு தான் நம்ம எடுத்தோம். ஆக்சுவலாக 158ன்றது 160 அப்படின்னா கூட உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 198 வரைக்கும் போச்சு. ஒரு 30 பாயிண்ட் போச்சு. நம்மளுக்கு அவ்வளோலாம் வெயிட் பண்ண மாட்டோம். 15 பாயிண்ட் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக 15 பாயிண்டில் கட் பண்ணிவிடுவோம். 160னா 175 கட் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக இவன் 25 பாயிண்ட்டே போயிட்டான் டக்குன்னு. 160லேருந்து 175 ஒரே கேண்டிலே போனதுனால நம்ம திருப்பியும் புல் பேக் வரும்போது இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பிடிக்கணும்னு அவசியம் இல்லாமல் ஆகிடுச்சு. நம்ம 15 பாயிண்டில் கட் பண்ணணும்னு நினச்சிருப்போம். ஆனால் ஒரே கேண்டில் 25 பாயிண்ட் போகும்போது நம்ம டார்கெட்டே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அப்போ நம்ம வெளியே வந்துட்டுருப்போம். இதுதான் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து சும்மானா நம்ம சொல்லின்னு இருக்கக்கூடாது, நான் புல் பேக் வந்து இங்கே என்ட்ரி எடுத்தேன் திருப்பியும் போச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். சப்போஸ் இந்த என்ட்ரியை 10 நிமிஷத்தில் எடுக்க தவறியவங்க இந்த புல் பேக்கில் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? புல் பேக்கில் எடுத்திருந்தால் இந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அவன் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 198 வரைக்கும் போனான். 160 எடுத்திருந்தாங்க அப்படின்னா 138 பாயிண்ட், அவ்வளோதான். டார்கெட் முடிஞ்சிருச்சு. இங்கே வெளியே வந்துட்டுருப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளோட 15 பாயிண்ட்டு இல்லைன்னா இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அடுத்த 15 பாயிண்ட் கட் பண்ணோம். ஆல்ரெடி இவன் ஒரே கேண்டிலே போனதுனால நம்ம வெளியே வந்துட்டுருப்போம். இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் டார்கெட் 15 பாயிண்ட்லேயே நிற்கிறான், 20 பாயிண்ட்லேயே நிற்கிறான்னா தான் இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அடுத்த 15 பாயிண்ட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆல்ரெடி அவன் போயிட்டான் அப்படின்னா நம்ம கட் பண்ணிட்டு வெளியே வர வேண்டியது தான். அவன் போயின்னு இருப்பான் அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எந்த ஓப்பன் எந்த ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி எந்த எஸ்டர்டே லோவை தாண்டி மேலே போனாலும் எல்லாத்தையும் உடச்சிட்டான். ஓகேங்களா? இவன் டோட்டலாக இவன் உடச்சி இவன் வீக்காக ஆகும்போது இவன் ஆப்போசிட் இருக்கவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். அதாவது புட் ஆப்ஷன். இவன் லோவை உடைச்சா புட் ஆப்ஷன் ஐயை உடைச்சாகணும். அதுதான் ரூல். அதனால தான் வந்து புட்டு பர்ஃபார்ம் பண்ணிச்சு 2வது ஆஃபில். 24,700ன்ற புட்டு அப்போ இந்த மணி. ஓகேங்களா? இதுதான் அவனோட சார்ட்டு. அப்போ இவன் இன்சைடில் இருக்கிறான். அவன் லோவெல்லாம் உடைச்சிட்டான். ஓகேங்களா? லோவெல்லாம் உடச்சி கீழே போயிட்டுருக்கான். அவன் ஓப்பனை கீழே உடைக்கும் போது ஒருத்தன் ஓப்பன் மேலே இருந்தால் ஓப்பனை கீழே உடச்சிட்டான். கால் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆஃபில் ட்ரேட் பண்ணவன், பர்ஃபார்ம் பண்ணவன். அப்போது இவன் ஓப்பன் மேலே போகிறான். இன்னொன்று, அவன் லோவை உடச்சதுனால இவன் ஐ வரைக்கும் போய் ஆகணும். ஐக்கு கீழே இருந்தாலும் ஐ வரைக்கும் போகணும், ஐயை தாண்டணும். அதுதான் ரூல். ஓகேங்களா? அப்போ இவனை நம்ம எங்கே எடுக்கலாம்? 98 தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா அவன் ஓப்பனை கீழே உடைக்கும் போது இவன் ஓப்பனை மேலே உடைக்கிறான். அப்போ இங்கே தான் எடுப்போம். நம்ம 100 எடுத்திருந்தால் ஒரு 25 பாயிண்ட் ஐ வரைக்கும் டார்கெட். 15 பாயிண்ட் தான் நம்ம வைப்போம். ஆனால் 25 பாயிண்ட் டார்கெட் இருக்குது. 15 பாயிண்ட்டில் வெளியே வந்துடலாம், நம்ம பிரச்சனையே கிடையாது. செகண்ட் ஆஃப் ட்ரேட் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர்டும் ஒரு என்ட்ரி கொடுத்தான். இவன் ஐயை உடைக்கல. திருப்பியும் ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணி கீழே வந்தான். அதனால தான் ஃபஸ்ட்டு கால் பர்ஃபார்ம் பண்ணான். திருப்பியும் செகண்ட் ஆஃபில் இவன் ட்ரை பண்ணுறான், திருப்பியும் ஐயை உடைக்க ட்ரை பண்ணுறான், முடியல, கீழே வந்துட்டான். இந்த மாதிரி போய் அதை தொட்டுட்டு கீழே 2 ரெட் கேண்டில் வந்தாலே அவன் திருப்பி தாண்டது கஷ்டம். ஒரு ரெட் கேண்டில் வந்தாலே தாண்டது கஷ்டம். 2 ரெட் கேண்டில் வந்து தாண்டவே முடியாது. அப்போ திருப்பியும் கால் பர்ஃபார்ம் பண்ணுறான். அந்த இடத்துல திருப்பியும் அவன் ஐயை உடைக்காத காரணத்தினால 24,600 கால் லோவுக்கு கீழே இருந்தாலும் திருப்பியும் உள்ளே வரணும். அதான் ரூல். எக்ஸாக்டாக எங்கேருந்து வந்திருக்கான் பாருங்கள். திருப்பியும் அவன் அதே இடத்துலேருந்து அந்த வந்த லோ கிட்ட வந்து கரெக்டாக திரும்புகிறான் பாருங்கள். அவன் வந்து டோட்டலாக ஐயை உடைக்கலை. அப்போ ஐயை உடைக்கலாம், இவன் லோ உடைக்கக்கூடாது. ஆனால் இவன் லோ கீழே இருக்கிறான். ஓகேங்களா? அப்போது இவன் திருப்பியும் லோ உள்ளே வரணும். அதுதான் என்ட்ரி. இந்த இடத்துல நீங்கள் வந்த லோ, அந்த டைமில் வந்த லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு எந்த அட்வான்ஸ் லோவில் எதுவுமே இங்கே இல்லைனா கூட வந்த லோவை வச்சு நீங்கள் எடுக்கலாம். எடுத்துகிட்டு 15 பாயிண்ட் இங்கே நீங்கள் 125 என்ட்ரி எடுத்திங்கன்னா 15 பாயிண்ட் 110, 110க்குலாம் வரவே இல்லை மார்க்கெட். இங்கே எடுத்துருந்தீங்கன்னா திருப்பியும் லோவில் வரப்போகிறான்னு தெரியும். 125 அப்படின்னா உங்களுக்கு 170 வரைக்கும் போயிருக்கு. 150ன்றது லோ வரைக்கும் வச்சுக்கலாம். 25 பாயிண்ட். ஆனால் இது இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஓகேங்களா? 3 என்ட்ரி இவ்வளோ தூரம் போயிருக்கேன்னு வருத்தம்லாம் நம்ம படக்கூடாது. நம்ம இங்கேயே கட் பண்ணிட்டோமே. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி வந்தால் உள்ளே போய் நம்ம அந்த 15 பாயிண்ட் பிடிக்கிறத தான் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே. மார்க்கெட் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரெண்டில் போல் ரிவர்ஸ் ஆகுது, திருப்பியும் மேலே போகுது, கீழே வருது, அப்படி தான் நடக்கும் மார்க்கெட்டுன்றது. அப்படி தான்
ஓகேங்களா. மேலே கீழே போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருப்பான். கால் புட்டு ரெண்டுமே ப்ரீமியத்தையும் கரைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எதுக்குமே கவலைப்படக்கூடாது நம்ம. ஐயோ நம்ம கட் பண்ணிட்டோன்னே மேலே போகிறானே, நம்ம எடுத்த என்ட்ரி திருப்பியும் ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துட்டு கீழே வந்துட்டானே, இதெல்லாம் ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது. ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் உள்ளே போகணும். நம்மளுக்கு தேவையான விஷயம் கிடைக்குது, 15 பாயிண்ட் வெளியே வந்துடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் என்ன நடக்குது என்ன போகிறான்றதுலாம் தேவை கிடையாது. நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதா, டார்கெட் கிடைக்குதா, அவ்வளோதான் விஷயம். நம்ம சேஃபாக வெளியே வரோமா, அவ்வளோதான் விஷயம். இதுக்கு முழுக்க முழுக்க ப்ராக்டிஸும் தெளிவான மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளின் ட்ரேடும் இருந்தால் நீங்கள் சூப்பராக நீங்கள் மந்த்லி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் இதில். ஓகேங்களா. இதில் டிசிப்ளின் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. ஓகே, 3 என்ட்ரி கொடுத்தோம். இவ்வளோ என்ட்ரிலாம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு என்ட்ரி தான். என்ன கேட்டால் நான் எந்த என்ட்ரி எடுத்துப்பேன்னா, ஃபஸ்ட்டு காலில் என்ட்ரி வந்தது இல்லையா, இந்த என்ட்ரி தான் எனக்கு எனக்கு பிடிச்ச என்ட்ரி இது, அவ்வளோதான். இதில் என்ட்ரி முடிச்சுட்டு அவ்வளோதான், நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். இந்த என்ட்ரி எடுக்காதவங்க இந்த என்ட்ரி திருப்பி எடுத்துருக்கலாம்னு சொல்லுவேன். எனக்கு பிடிச்ச என்ட்ரி அதாவது 4 ஸ்ட்ரக்சரில் எனக்கு பிடிச்ச 2 ஸ்ட்ரக்சரில் ஒரு ஸ்ட்ரக்சர் இது. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சரும் காலில் வந்த ஸ்ட்ரக்சரும் இந்த ஸ்ட்ரக்சரும் ஓகேங்களா. ரொம்ப பர்ஃபெக்டான என்ட்ரி இது. ஓகேங்களா. அதாவது இவன் காலையில் என்ன ஆச்சு, புட்டு ஐயை கீழே உடைக்கிறான். அப்போ இவன் லோவுக்கு கீழே இருக்கக்கூடாது, லோ உள்ள வரணும், வந்துட்டான். இது ஃபஸ்ட்டு. இது செகண்ட் வந்து பாருங்கள், அதே சேம் கேட்டகிரி தான். புட் ஆப்ஷன் திருப்பியும் ஐயை உடைக்கல செகண்ட் ஆஃப் ட்ரேடில். அப்போ இவன் திருப்பியும் மேலே போகணும், போயிட்டான். திருப்பியும் லோ உள்ள வரணும், வந்துட்டான். ரொம்ப சிம்பிள். ஐ லோவில் தான் விஷயமே. ஐ லோவை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப சிம்பிளாக. அதில் அது எந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப பவராக இருக்குதுன்னு பார்த்து அதை மட்டும் வந்தால் அந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் அது க்ரியேட் ஆகும், சில டைமில் செகண்ட் தேர்ட் ஹாஃப்லேயும் அது க்ரியேட் ஆகி என்ட்ரி கொடுக்கும். ஆனால் அவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ணணுமா அப்படிலாம் தேவை. நம்ம எடுக்க போதே 15 பாயிண்ட்டு, டைனிங் ஸ்டாப் ப்ளஸ் போட்டால் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது போனஸ். ஓகேங்களா. ஆனால் அந்த 15 பாயிண்ட்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது நீங்கள் ஃபஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வர்றது சேஃப். இல்லை பொறுமையாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக அது அந்த மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட் 2 சைடும் மூவ் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. அது மாதிரி தான் ஆச்சு. இன்சைட் மார்க்கெட்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு லோ உடைக்காமல் லோ உள்ள வரானே இன்சைட் மார்க்கெட் தான் அது 2 சைடும் ப்ரீமியத்தை கரைக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா. ஓகே, 2 சைடும் தான் ஆடும். அது எப்படி இருந்தாலும் மார்க்கெட் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, ரிவர்ஸாக இருந்தாலும் சரி, 2 சைடும் ப்ரீமியத்தை கரைச்சாலும் சரி, நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம பொறுமையாக இருந்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா. நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ப்ரீமியம் ஆப்ஷன் செயினோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ எதுவுமே இல்லாமல், 0 இண்டிகேட்டர் இல்லாமல், 0 வேர்ல்டு நியூஸ் இல்லாமல், எந்த ப்ரீமியம் இந்த மீட்டிங் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, வேர்ல்டு வீக்லி ஐ லோ, வீக்லி லோ, வீக்லி ஓப்பன், இதெல்லாம் போட்டு குழப்பிக்கின்னு ஒரு கூட்டின்னு கழிச்சிக்கின்னு எதுவுமே இல்லாமல் வெறும் ஐ லோ இதை வச்சே நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டான டிசிப்ளின் ட்ரேடும் இருந்தால் பர்ஃபெக்டாக இதையே பண்ணாலே போதும். ஒரே விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். நம்ம ஒரே விஷயத்தை தான் அப்போத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து, நம்ம ஸ்ட்ராட்டஜி கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் சக்ஸஸாக பண்ண முடியுது. எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டீங்க அப்படின்னா எதுலேயுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. எப்போதுமே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண மட்டும்தான் சக்ஸஸ். ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் என்ட்ரி தான் இது. ரொம்ப அழகான சிம்பிளான என்ட்ரி தான். இதில் இப்படி தான் என்ட்ரி இன்றைக்கி எடுத்துருக்கணும். திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும் நினைக்கிறோம், நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம்.